அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம தமிழக அரசியல் நிலவரத்தையும் டெல்லி அரசியல் நிலவரத்தையும் பார்த்துட்ருக்கோம். பட் இப்போ சமீப காலமாக தமிழக சட்டசபையில் நடந்த நிகழ்வுகளை பற்றியும் சுவாரஸ்ய தகவல்களை பற்றியும் தான் பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா எப்போ லைவ் போட ஆரம்பித்தாங்களோ, ஆக்சுவலாக இதற்கு முன்பெல்லாம் இந்த மாதிரி லைவ்லாம் கிடையாது. இப்போ ஃபுல்லாக சட்டமன்றம் ஃபுல்லாகவே லைவ் போடுறாங்க இல்லையா. இதுக்கு முன்பு டிஎம்கே ஆட்சிலையோ ஏடிஎம்கே ஆட்சிலையோ இந்த மாதிரி லைவ்லாம் இருக்காது. எதிர்கட்சிகள்லாம் எதுவுமே காட்ட மாட்டாங்க. ஆளுங்கட்சி பதில் சொல்கிறத மட்டும் சொல்லுவாங்க. அதுவுமே எதிர்கட்சி கேள்விக்கு பதில் சொல்கிற மாதிரி அப்படியே ராக் பண்ணுற மாதிரி தான் போடுவாங்க. எதுவுமே காட்ட மாட்டாங்க. அதிகாரப்பூர்வமாக சட்டமன்றத்துலேருந்து கொடுப்பாங்க செய்தி நிறுவனங்களுக்கு, இங்கே பாருப்பான்ட்டு. அப்போ ஆளுங்கட்சியினுடைய புகழ் பாடுறது அந்த மாதிரி தான் வரும். பட் இப்போ அந்த விமர்சனங்களை உட்கார்ந்துருக்கிற ஆளுங்கட்சி ஏற்றுக்கிறாங்களா அப்படின்னா, இன்றைய லைவும் இருக்கட்டும், இது வரைக்கும் நடந்த லைவும் சரி, நிறைய விமர்சனங்கள் முன்வைக்கிறாங்க, அதை அமைதியாக ஏற்றுக்கிறாங்க. பட் அந்த விமர்சனங்கள் வேறு விதமாக போச்சுன்னா, நேரடி தாக்குதலாகும், இல்லை மறைமுகமாக கிண்டல் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா, அது உடனே வேறு விதமாக மாறுது. அதனால தான் இன்றைக்கி சட்டமன்றத்தில் ஏவா வேலு அவர்கள் ஒரு சில வார்த்தைகள்லாம் சொன்னார். அது என்ன சொன்னார்ன்றது நம்ம பதிவுக்குள்ளே பார்த்தலாம். நம்ம இந்த லைவ் பார்த்துட்ருக்கிற இந்த யங் ஜென்ரேஷனுக்கெல்லாம் ஒன்று மட்டும் நல்லா தெரியுது. அதுக்கப்புறம் இந்த சீட்டில் யாராவது பக்கத்தில் மாண்புமிகு நண்பர் அவர்களே சற்று தள்ளி அமர்கிறீர்களா, மாண்புமிகு மனைவியார் அவர்களே சற்று குடிக்க தண்ணீர் தருகிறீர்களா, அந்த மாதிரி பேசுவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு மாண்புமிகு மதிப்புக்கு மரியாதைக்குரிய மாண்புமிகு சபாநாயகர் அவர்களே, இந்த மாதிரியான அந்த சும்மா கேட்டு செய்தி சொல்லும் போது கூட மாண்புமிகு அப்படின்ற ஒரு வார்த்தையை அப்படியே நம்ம அது உள்ள ஃபுல்லாக போய் மூலையில் பதிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் நான். சரி, நிறைய விஷயம் பேசலாம், ரொம்ப ஃபன்னாக இருக்கும். வாங்க. ஸோ பதிவுக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க, வீடியோ கொடுக்கலாம். நேற்றைய ஸ்பீச்சில், அதாவது சட்டமன்றத்தில் மரியன் வில்சன் அவர்கள் பேசினது தான் ஒரு விவாத பொருளாக இருந்தது சமூக வலைத்தளங்களில். ஏன்னா அவர் இது மாதிரி நீங்கள் இலக்கண பிழையாக படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மதிமுக அமைச்சர் சொன்னதுக்கப்புறம் மரியன் வில்சன் அவர்கள் டென்ஷன் ஆனார். அதுக்கப்புறம் ஏவா வேலு அவர்கள் ரொம்ப பெருந்தன்மை இருந்துச்சு, ரொம்ப கூல் படுத்தினார். அதெல்லாம் ஒன்றும் டென்ஷன் ஆக தேவையில்லை அப்படின்றது. ஆனால் இந்த சட்டசபையில் நடக்கிற பெரும்பாலான நிகழ்வுகளில் ஏவா வேலு அவர்களும் சரி, KN நேரு அவர்களும் சரி, ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுறாங்க. எதிர்கட்சி தரப்பிலிருந்து ரொம்ப அப்படியே வார்த்தையை ஒரு மாதிரி நோகாமல், இதெல்லாம் கடந்து போகக்கூடிய ஒரு செய்திப்பா, ரொம்ப நல்லா பேசுகிறப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அணுகிறாங்க. இவங்க 2 பேர் தான் எனக்கு தெரிஞ்சு. பட் உதயநிதி அவர்கள் பேசுறது கம்மி தான். பட் இருந்தாலும் அவர் நைக்கல் நையாண்டி நிறைய பேசுகிறார். பட் இவங்க நல்லா ஹேண்டில் பண்ணுறாங்க. கிரெடிட் 2 பேர்த்துக்குமே கிரெடிட் கொடுத்துடலாம், யார் டிஎம்கே சார்பாக. அந்த மாதிரி அவர் மரியன் வில்சன் அவர்கள் ஏன் இப்படி டென்ஷன் ஆனாருன்னு தெரியல. இதெல்லாம் கடந்து போகக்கூடிய செய்தி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு மொழி ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்குன்னாரு. அவர் என்ன பேசினார்னா, நான் டிஃபென்ஸ் ஆடுவேன், அஃபென்ஸ் ஆடுவேன், எனக்கு தமிழ் மொழி கற்றுக் கொடுத்த பாடத்தை விட எனக்கு பைபிள் கற்றுக் கொடுத்த பாடம் தான் அதிகம், எனக்கு அன்பு மொழி, அறிவின் மொழி, அமைதியின் மொழிலாம் கற்றுக் கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதனால் அவருடைய பழைய வீடியோ பதிவு டென்ஷன் ஆகிட்டு அவங்க அண்ணன் ஒய்ஃப் அடிக்க போனார் இல்லையா, அந்த பதிவெல்லாம் போட்டு இவர் தான் அன்பின் மொழியா, அறிவின் மொழியா, இவர் தான் அடக்கமான மொழியா அப்படின்ற மாதிரிலாம் போட்டு நிறைய ட்ரெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இவருடைய ஸ்பீச் பிஜேபி கையில் எடுத்திருந்தாங்க. குறிப்பாக JCD பிரபாகரும் இவரும் முழுக்க மத துவேஷத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் சட்டசபையில் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் மற்றவங்க யாரும் பெருசாக விமர்சனம் பண்ணல, அது விவாதத்துக்கோ மற்றதுக்கோ எடுத்துல. பட் வெளியிலிருந்து ஒரு சில நபர்கள் விவாதம் பண்ணாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். அதனால் மரியன் வில்சன் அவர்கள் ட்ரெண்டாக இருந்தார். 2வது விஷயம் என்ன, நேற்று தான் நீங்கள் சட்டசபையில் தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல பாடணும் அப்படின்னு தீர்மானம் கொண்டு வருது. யார்? தாவேக அரசு தீர்மானமாக கொண்டு வந்தாங்க. பட் இன்றைக்கி தாவேகானுடைய அமைச்சர் ஒருத்தர் ராஜேஷ் அப்படின்றவர் YMCA கல்லூரி விளையாட்டு போட்டி விழாவில் கலந்துக்கும் போது, இன்றைக்கி காலையில் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் எங்கள் நேராக சட்டசபைக்கு வந்திருக்கிறார் போல். பட் அது கலந்துக்கும் போது கிறிஸ்துவ பாடல் பாடிட்டு அதுக்கப்புறம் தான் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டிருக்கு. இதை பாலிமர் கரெக்டாக கேப்சர் பண்ணிட்டாங்க. பாலிமர் மட்டும் இல்லை, எல்லா செய்தி நிறுவனங்களும் இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, ஐயா ராஜேஷ் அவர்களே, நேற்று தான் தீர்மானம் போட்டீங்க, முதல் பாடலாக தமிழ்தாய் வாழ்த்து தான் பாடணும் அப்படின்ட்டு எல்லாத்துலேயும் சொன்னீங்க. கடைசியில் நீங்களே கிறிஸ்துவ பாடலில் ஃபஸ்ட்டு பாடிட்டு 2ஆம் இடத்துக்கு தள்ளப்படலாமா?
2ஆம் இடத்துக்கு பாடி இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது இல்லை இதை பெருசாக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அது உள்ளே வந்தோம்னா அவங்க பாடலையா, இதுக்கு முன்னாடி இதெல்லாம் இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். பட் இது வந்து பொதுப்படியான விமர்சனங்கள், இந்த 2 விமர்சனங்கள் என்பது. சரி, அடுத்து ஃபஸ்ட்டு யார் காலையில் முதல்ல பேச வந்தது யாருன்னா ஓபிஎஸ் அவர்கள், முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் அவர்கள். பக்காவாக பாக்கெட்டில் வந்து டிஎம்கேவுடைய தலைவர் ஸ்டாலினுடைய ஃபோட்டோவை வச்சுட்டு பேச ஆரம்பித்தார். மனுஷன் 3/4 மணி நேரம் பேசிட்டார். பட் ஆரம்பத்திலே அவருக்கு நிறைய ட்ரபிள் கொடுத்துட்டாங்க, நிறைய குறுக்கீடெலாம் கொடுத்துட்டாங்க. அவர் பேச ஆரம்பித்த உடனே கொஞ்சம் டிஎம்கேவை அதிகமாக புகழ்பாட ஆரம்பித்த உடனே செங்கோட்டையன் அவர்களுக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்குமான அந்த காரசார விவாதங்கள், அதுக்கப்புறம் உள்ளே ஓடி வந்து ஆதவ அர்ஜுனாவாக இருக்கட்டும், இல்லை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கட்டும், இவங்க 2 பேரும் வந்து ஒரு சில பதிலடியெல்லாம் கொடுத்தாங்க. அந்த பதிவுகள் என்னன்றது நான் நேரடியாக நான் சொல்கிறத விட அங்கே நடந்த பதிவுகளை நீங்களே பாருங்களேன். தமிழகத்தின் மக்கள் இன்று ஏமாந்து நிற்கின்றார்களே, அவருடைய எண்ணங்களின் வடிவமாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிதிநிலை அறிக்கை என்பது முதல் பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழகமே பாராட்டி கொண்டிருக்கிற ஒரு தூய ஆட்சியை பற்றி ஏமாற்றத்தை உருவாக்குகிற ஆட்சி என்று நீங்கள் குறிப்பிடுவது வேடிக்கையாக இருக்கிறது. நீங்கள் இடம் மாறி இருக்கிறீர்கள், பரவாயில்லை, அதற்காக இவ்வளவு துதிபாட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இடத்தை அவர்தான் முதலில் மாற்றியவர் என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் பேசுறது முதல்ல கவனிங்க. என்ன அங்க பார்த்து. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மதிப்பிற்குரிய முன்னாள் முதல்வர், பாசத்திற்குரிய சகோதரர் மூத்த உறுப்பினர் அவர்கள் பேசும்போது இடத்தை முதலில் மாற்றியவர் நம்முடைய அமைச்சர் என்றார். ஆனால் பாருங்க என்ன ஆச்சரியம்னா, இடத்தை மாற்றிய போதும் அவர் இதயத்தின் அருகே இருந்த அந்த நிழல் படத்தை மாற்றவே வேண்டாம் என்று சொன்னவர் எங்களுடைய வெற்றி தலைவர். ஆனால் அண்ணனுடைய பாக்கெட்டை பார்க்கிற பொழுது இடமும் மாறி இருக்கிறது, இதயமும் மாறி இருக்கிறதோ என்று தோன்றுகிறது. அப்புறம் இந்த சுவாரஸ்ய தகவல், இந்த அதாவது முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து ஓபிஎஸ் அவர்கள் அவருடைய ஃபைனலில் என்ன மார்க் கொடுத்தாருன்னா, இந்த அரசு டோட்டலாக வெத்து வேட்டுன்ற மாதிரி தான் சொல்லிட்டார். அவர் எதுவுமே பண்ண முடியாது, ஏற்கனவே டிஎம்கே ஆட்சியினுடைய ஸ்டிக்கர் தான்ட்டார். ஆனால் அவர் பேசும்போது டிஎம்கேவை தான் புகழ்ந்தார், ஏடிஎம்கேவை கூட புகழவே கிடையாது. ஏடிஎம்கேவை ஒரு வார்த்தை கூட புகழல, அவர் டிஎம்கேவை தான் புகழ்ந்தார். ஆனால் கண்டிப்பாக அவர் போய் ஃபீல் பண்ணியிருப்பார். இன்றைக்கி சாதாரணமாக ஓட்டிட்டாங்க அவரை. இப்படிலாம் ஓட்டலாமா பாஸ்ன்ற அளவுக்கு வந்து ஓட்டிட்டாங்க. இருந்தாலும் தனது கருத்தை வந்து பொறுமையாக ஆழமாக எடுத்து வைத்தார். என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம் பேசிக்கானா, இந்த பக்கம் எதிர்வரிசையில் உட்காந்துருந்தவங்க எல்லாமே பட்ஜெட் பற்றின விமர்சனங்கள், விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி பண்ணல, அப்புறம் இந்த பட்ஜெட் வேஸ்ட்டு, விவசாய பட்ஜெட் வேஸ்ட்டு, இதை தான் பிரதானமாக அவங்களோட கருத்து எல்லாமே இருந்தது. பட் அதை தாண்டி அவங்களுக்கு அப்புறம் வந்து சௌமியா அன்புமணி அவர்கள் பேசினாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சட்டசபையில் நல்ல அழுத்தம் திருத்தமாக எடுத்துரைத்து சும்மா அதிகமாக துதிப்படாமல் என்ன கான்செப்ட்ன்றதை டெலிவரி பண்ணுறதுல இவங்களுக்கு கான்சென்ட்ரேட்டாக இருந்தார். இருந்தாலும் இவங்களுமே கடைசியில் வந்து சபாநாயகர் ஒரு வார்த்தை சொன்னார். அது என்னன்றதை விட இவங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே ரொம்ப ஆழமாக இருந்தது. ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருமே இது மாதிரி பேசினாங்கன்னா பிரச்சனை இல்லையா, சும்மா தேவையில்லாமல் துதிப்பாடி புகழ்பாடி கொண்டு வந்து ஆளுகின்ற அரசாங்கத்தை இழுக்கடிக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனையும் கூட. என்ன சொன்னாங்கன்னா, மாநகராட்சி பேரூராட்சி பணியாளர்களோட ஒப்பந்தம் எல்லாம் நிறைய வந்து அவுட் சோர்சிங் அடிப்படையில் போட்டிருக்கீங்க. கிட்டத்தட்ட 50,000 அரசு பணி அதனால் நம்ம இழந்திருக்கிறோம். உயர்கல்வித்துறை, மின்சாரத்துறை போன்ற துறைகள் இதே நிலைமை தான். ஒப்பந்ததார அடிப்படையில் நம்ம நியமனம் பண்ணுறோம், அவங்களுக்கு எல்லாமே நம்ம நிறைய மனித உழைப்புகளை நம்ம வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் சொன்னாங்க. 2வது கான்செப்டை பார்த்தோன்னா, தமிழ்நாட்டில் மொத்தம் 8 கோடி பேரில் 5 கோடி பேர் வந்து கண்டிப்பாக விவசாயிகள் இருப்பாங்க. 5 கோடி பேர் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வெறும் 14,000 கோடி தான் அப்படின்றது ரொம்ப கம்மி தான் இது. ஏன்னா தமிழகத்தோட மொத்த பட்ஜெட் 4.72 லட்சம் கோடி. 4.72 லட்சம் கோடியில் 14,000 கோடி தானா அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வைத்தாங்க. அரசு வேலைன்றது காணல் நீராக இருக்குது. அரசு வேலைக்கான அறிவிப்புகள் எதுவும் இல்லை. ஒரு 3,000 பணியிடங்களுக்கு 10 லட்சம் பேர் தேர்வு எழுதுறாங்க. ஆனால் 13 லட்சம் காலி இடங்கள் இருக்குது. அதை நிரப்புவதற்கான வேலைகள் பண்ணிங்கன்னா போதும். ஏன்னா அதுக்கான நிதி ஒதுக்கீடு இல்லைன்னும் போது அதை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கணும். காவேரி பாலாறு இந்த குறுக்கா வந்து 35 ஆறுகள் ஓடுது, உள்ளிட்ட 35 காவேரி முதல் பாலாறு வரை 10 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டினாவே போதும். நம்மளுக்கு தேவையான மழை 950 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கு.
நம்ம கர்நாடகா கிட்ட கையேந்தணும்லாம் இல்லை, நம்மக்கிட்டே அந்த அளவுக்கான சோர்ஸ் இருக்குது, தடுப்பணைகள் நிறைய கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் நிறைய அரசு திட்டங்கள்லாம் அந்த 1 ஏக்கரா 2 ஏக்கரா இருக்கிறவங்களாம் வாங்க முடியறதில்ல. ஏன்னா அவங்கக்கிட்ட ரீச் அவங்களுக்கு போயிட்டு அங்கே கவர்மெண்ட் ஆஃபீஸை ரீச் பண்ணி அவங்க கேட்குறது ஒரு சில விஷயங்கள்லாம் நிறைய தடைகள் இருக்குது. 4 ஏக்கரா 5 ஏக்கரா இருக்கிறவங்களாம் ஈஸியாக போயிட்டு ரீச் பண்ணிடுறாங்க. அதனால் அவங்களையும் கொஞ்சம் ரீச் பண்ணுற அளவுக்கு பாருங்கன்னாங்க. உறுப்பினர் என்னுடைய அலுவலகத்துக்கு நீங்களும் உங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் வந்திருந்தீங்க. அதை நீங்கள் எல்லாமே மனுவாகவே கொடுத்துருந்தீங்க. ஒரு 2 மணி நேரம் நீங்களும் நானும் எல்லாமே டிஸ்கஷன் பண்ணோம். உங்களை பொறுத்த வரைக்கும் தருமபுரி மாவட்டம் எங்களுக்கும் தான் மாவட்டம். கண்டிப்பாக அந்த விவசாயிகளின் உடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும். நீங்கள் ஏன்னா அந்த நீர்வளத்துறைக்கு எப்படியெல்லாம் நீங்கள் சில அட்வைஸ் எல்லாம் பண்ணீங்க, அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடும் கலந்து பேசி மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து செல்லப்பட்டு மிக விரைவில் நீங்கள் கேட்ட அனைத்து திட்டங்களையும் தருமபுரி மாவட்டத்துக்கு செய்து தரப்படும் என்பதை இந்த அவையில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் பேரவைத் தலைவர் வாயிலாக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். பட் இவங்களே கடைசியில் அன்புமணி அவர்கள் அங்கே நிறைய அவார்டு வாங்கியிருக்கிறார், அங்கே வாங்கியிருக்கிறார் அப்படின்னு ஒன்று பேச ஆரம்பித்த உடனே சபாநாயகர்கள் ஐயோ அதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே பேசிட்டீங்க, போதும் போதும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தார். ஸோ கடைசி நேரத்தில் கொஞ்சம் அதாவது அன்புமணி அவர்களை கொஞ்சம் ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. அதை மட்டும் ஐயோ இது வேண்டாம், இது ஆல்ரெடி நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்ல வந்தாங்க. பட் இவங்க சொல்ல வந்த கருத்து எல்லாமே ரொம்ப அழுத்தம் திருத்தமாக வெகுஜன மக்களையும் ரீச் பண்ணக்கூடிய கருத்தாக இருந்தது சௌமியா அன்புமணி அவர்கள். இதற்கு முன்னாடி பேசினதுமே அதுதான். மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் தேவையில்லாமல் அது இது நிறைய விஷயங்கள் இருக்கும்போது கொஞ்சம் அட்டென்ஷன் திருப்பின மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இந்த சூலூர் எம்எல்ஏ ஒருத்தர் சுகுமான் ஒருத்தர் பேச கூப்பிட்டாங்க. எடுத்தோடனே ஃபுல்லாக வம்பு இழுத்து விட்டார், எதிர்கட்சிகளை பார்த்து வம்பு இழுத்து விட்டார். முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் எல்லா திட்டங்களும் இருக்கிறாரு அப்படின்னு திமுக சொல்கிறாங்க. அப்படி அவர் எல்லா மக்கள் மனதில் இருந்தாங்கன்னா மக்கள் மனதில் இருந்தால் தான் சட்டமன்றத்துக்குள்ளே வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ இந்த வார்த்தை நேரடியாகவே அட்டாக்கு. அங்கே சும்மா விடுவாங்களா பாஸ்? உடனே நீங்கள் என்ன போய் வெற்றி பெற்றுட்டீங்க, 100 இடம் பெருசா, உங்களோட நாங்கள் தான் அதிகமாக இருக்கோம் கே.நேரு அவர்கள் சொல்ல. உடனே செங்கோட்டையன் அவர்கள் 108 பெருசா 59 பெருசா, இல்லை 108 பெருசா 97 பெருசா, ஏற்கனவே 97 நீங்கள் ஆட்சி அமைச்சிங்க, அதனால் மக்கள் மன்றத்தில் விடுறேன் அப்படின்னு சொல்ல. அந்த நேரத்தில் பட்டா ரிஜிஸ்ட்ரேஷனை பற்றிலாம் எடுக்க போன ஆட்சியில் இது மாதிரி எங்கள் வாழுகின்ற மக்களுக்கு கடந்த 40 வருடங்களாகவே பட்டாவே கொடுக்கல அப்படின்னு சொல்ல. இன்னொரு எம்எல்ஏ திடீர்னு உணர்ச்சிவசப்பட்டு எழுந்திரிச்சு பட்டாவே போலி பட்டாவை கொடுத்து ஏமாற்றிட்டாங்க, அங்கே போட்டால் அப்படி நிலமே இல்லைன்னு சொல்ல. திமுக தரப்பில் கரோமுரோன்னு உடனே டென்ஷன் ஆக, அதுக்கப்புறம் திடீர்னு திமுக தரப்பிலிருந்து இந்த KKSSR ராமச்சந்திரன் அவர் எந்திரிச்சு 73 லட்சம் பேத்துக்கு நான் பட்டா கொடுக்கணும்னு சொல்ல. உலக வரலாற்றிலே 73 லட்சம் பேத்துக்கு எப்படி பட்டா கொடுக்க முடியும் அப்படின்னு செங்கோட்டையன் கேட்க, அது 73,000 இருக்கும், 7 லட்சம் கூட கிடையாது, அதை நீங்கள் சரி பண்ணுங்க அப்படின்னு இந்த மாதிரி சுவாரஸ்யமான விவாதங்கள் நடந்தது. இடையில கொஞ்சம் போர் அடிக்கிற விவாதங்களும் தூங்குற விவாதங்களும் நடந்தது. அதுக்கப்புறம் வழக்கமாக டிஎம்கேனுடைய பாணியை நான் பார்த்தேன். மத்திய அரசினுடைய திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அது நேரம் ஃபஸ்ட்டு எதிர்த்துடணும், அவ்வளோதான் நம்முடைய கொள்கையாக இருக்கணுன்றனால ஃபஸ்ட்டு இந்த நீட்டுக்கு எதிர்ப்பு தனி தீர்மானத்தை கொண்டு வந்துட்டாங்க. பள்ளி கல்வி ஒரே நாளில் நீட் அப்படின்னு ஒரு ஒற்றை எக்ஸாம் பேட்டர்ன் அடிப்படையில் மாணவனுடைய எதிர்காலத்தை பாதிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்கு எதிராக ஒரு தீர்மானம். இந்த தீர்மானத்தை எல்லாருமே ஆதரித்து பேசினாங்க, பிஜேபியை தவிர. பிஜேபியினுடைய போஜன் அவர் எதிர்த்தார். பட் இதில் காங்கிரஸ் பேசும்போது தான் பெருசாக எல்லாம் அந்த பக்கம் டென்ஷன் ஆகிட்டாங்க. அவர் உயர்கல்வித்துறை அமைச்சர் பேசும்போது ராகுல் காந்தி இந்த நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் ஏதோ கலந்துக்கிட்டாரு, காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு ஆதரவாக அது இதுன்னு சொல்ல டென்ஷன் ஆகிட்டாங்க. இப்போ ராகுல் காந்தி அவர்கள் மேலே போனாலுமே இப்போ நீட்டு கேன்சல் பண்ணிடுவாங்களா? ஏங்க ஒட்டுமொத்த இந்தியாவில் தமிழ்நாடு மட்டும்தாங்க விலக்கு கேட்குது. நம்மளை விட ரொம்ப பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய மாநிலங்கள் கூட நீட் விலக்கு கேட்கல. சமூக நீதி சமத்துவம் என்ற அடிப்படையில் நம்ம மட்டும் தான் கேட்குறோம்.
இந்த இந்தியாவில் எந்த மாநிலமும் நீட் விலை கேட்கல. நாளைக்கு அவங்க தீர்மானமாக கொண்டு வரும்போது கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்பி மட்டும்தான் ஆதரவிப்பாங்க. மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய எம்பிங்கெல்லாம் ஆதரவிப்பாங்களாம் தெரியாது. நாளைக்கு காங்கிரஸே வந்தால் கூட இந்த நீட் விலக்கு வந்து கொடுப்பாங்களா அப்படின்றது கிடையாது. பட் இதை அரசியலாக்கிட்டாங்க. பட் ஆனால் பிஜேபி சார்பாக பேசும்போது என்ன சொன்னார்னா, நம்ம மாணவர்கள் எல்லாமே ஒரு அறிவுஜீவிகள். மற்ற மாநிலத்திலலாம் நீட் இருக்கும்போது ஏன் நம்ம குழந்தைகள் மீது இப்படி நம்பிக்கை இல்லாமல் ஒரு நெகட்டிவ் எண்ணத்தை பரப்புறீங்க? திருப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளி ஆல்மோஸ்ட் நிறைய மாணவர்கள் வந்து அரசு பள்ளியே வந்து கோச்சிங் சென்டர் வச்சு அவங்களே வந்து நிறைய பேர்த்த வந்து இப்போ எக்ஸாமில் கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் ஒரு பள்ளிக்கூடத்தில் 10லேருந்து 20 பேர் உள்ளே போயிருக்காங்க. இது மாதிரி மாணவர்கள்கிட்ட பாசிட்டிவாக விதிங்க. கோச்சிங் சென்டர் அப்படின்னா அரசாங்கம் என்ன பண்ணுது? ஏன்னா உலகத்திலே பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே ரொம்ப ஒரு டஃபஸ்ட் எக்ஸாம்னா அந்த ஆசிரியர் டிஆர்பி எக்ஸாம் எழுதுறாங்கல்ல, அதுதான் அவ்வளோ டஃப்பாக இருக்கும். ஒரு இப்போ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு வந்து ஒரு 500 போஸ்டிங் இருக்கும். ஆனால் எழுதுறது 5 லட்சம் பேர் எழுதுவாங்க. அதில் 5 லட்சம் பேர்த்தில் 500 பேர் தான் செலக்ட் பண்ணுறீங்க. அப்படின்னா அவங்க எவ்வளோ அறிவாளிகளாக இருப்பாங்க. இந்த நபர்களை வச்சு நீங்கள் கோச்சிங் சென்டர் ஈஸி எல்லாமே இப்போ ஆசிரியர்கள் அப்படின்னும் போது எல்லாரும் 365 நாளுக்கு சேர்த்து தான் சம்பளம். அவங்களுக்கு மழை பெஞ்சா லீவு, வெயில் அடித்தாலும் லீவு, காற்றடித்தாலும் லீவு, எங்கேயாவது போனாலும் லீவு, வந்தாலும் லீவு. அவங்கள வச்சு இந்த 1 மாதம் லீவில் ஈஸியாக கொஞ்சம் ட்ரெயின் அப் பண்ணி சிலபஸோடு சேர்ந்து இன்னும் கொஞ்சம் உருவாக்குனீங்க அப்படின்னா இந்த நீட் எக்ஸாம் அப்படின்றத வந்து ஓவராலாக இப்போ 100 சீட் இருக்குது அப்படின்னா 80 சீட் அந்த மாநிலங்களுக்கு ஒதுக்கணும். பட் 20 சீட் வந்து பொதுவாக ஒதுக்கணும். நீட்டுக்குன்னு மற்ற எல்லா மாநிலங்களும் கலந்துக்கிற மாதிரி இருக்கணும். நம்ம வந்து அதுலேயும் இடம்பெறோம். இந்த நீட் இல்லை அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீட் இல்லாத காலத்தில் இந்தியா முழுவதும் வந்து தமிழகத்தில் மட்டும் பார்த்தோன்னா ஒரு 5 வருஷம் விலக்கு கேட்டிருந்தாங்க. ஜெயலலிதா அம்மையார் இருக்கிற வரைக்கும் அப்போ நீட் கிடையாது. அப்போ என்ன நம்ம வந்து இந்த மாநில இதில் மட்டும் தான் நம்ம உள்ளே நுழைஞ்சோம். இந்த தேசிய லெவலில் 20% ஒதுக்குறாங்க பாருங்கள். அப்போ தமிழக மாணவர்கள் நிறைய பேர் போகலை. ஆனால் இப்போ மாநில அளவு ஒதுக்கீடு மட்டும் இல்லாமல் தேசிய லெவலுக்கு 20% ஒதுக்குற பாரு, அதுலேயும் நம்ம தமிழக மாணவர்கள் உள்ளே போகிறாங்கன்றதும் ஒரு கூடுதல் தகவல். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ மார்க் அடிப்படையில் எடுக்கும்போது இது மாதிரி இறப்புகள் உயிரிழப்புகள் இருந்ததா அப்படின்னா அப்பயும் இருந்தது தான். இன்னொரு விஷயம் என்னென்னா, அப்போ போன அந்த பள்ளி அதாவது அரசு பள்ளி மாணவர்கள் ரொம்ப 1-2 தான் போனாங்க. இப்போ அந்த 7.5 ஒதுக்கீடு கொடுத்து நிறைய பேர் வந்து இப்போ உள்ளே போகிறாங்க. அது இந்த வருஷம் பாருங்கள் 7.5 ஒதுக்கீடிலே போன வருஷத்தை விட 40 மார்க் வந்து அதிகமாக இருக்குது. கட் ஆஃப்லே கிட்டத்தட்ட 350 மார்க்குக்கு மேலே 400 மார்க்குக்கு மேலே 450 மேலே எடுத்தால் தான் கிடைக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அந்தளவுக்கு குவாலிட்டியாக நம்ம போய் ரீச் பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட. இப்போ வந்து திடீர்னு இது டிஎம்கே ஸ்டைல் தான், நீட் வேணாம் அப்படின்றது. அங்கே நீங்கள் முட்டி மோதி தீர்மானம் கொண்டு வந்து என்ன வந்துடும், உச்சநீதிமன்ற கையில் இருக்குது, அங்கே கவர்மெண்ட் கையில் கூட கிடையாது. பட் தனி தீர்மானத்தை கொண்டு வந்துட்டாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அதுக்கு எதிராக பெரிய போராட்டம் பண்ணாங்க. பட் நீட்டுக்கு எதிரான போராட்டம் பாருங்க. இப்போ இந்த பேசும்போது தான் என்ன ஆச்சுன்னா விவாதங்கள் வந்து ரொம்ப வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அவங்க டிஎம்கேவோட எம்எல்ஏ ஒருத்தர் வந்து பேசும்போது, நீட் தேர்வு எழுதாமல் என்னை இந்த சமூகத்தில் ஒரு மருத்துவராக்கி அழகு பார்த்த முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருக்கும் திசை நோக்கி வணங்குகிறேன். எங்கள் தலைவர் வந்து நாங்கள் தான் நீட்டுக்கு எதிராக போராடணும், நீங்கள் என்ன பண்ணீங்க, திமுக தான் எல்லாமே பண்ணோம், டிவிக்கே ஒன்றுமே பண்ணல அப்படின்னு சொன்னோடனே நீட் மசோதா நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்தவர் திமுக சார்பில் சுகாதாரத்துறை இணையமைச்சராக இருந்த திரு காந்தி செல்வன் அவர்கள். இது ஒரு வரலாறு. அது பதிவு. நாமக்கல்லை சேர்ந்த காந்தி செல்வன் என்பது அவர் வந்து சாதாரண ராஜாங்க துணை மந்திரியாகத்தான் இருந்தார். அவர் நாடாளுமன்றத்தில் இந்த நீட்டு தேர்வை அவர் அறிமுகப்படுத்தவில்லை. பொதுப்பணித்துறை அமைச்சுக்கு சொல்கிறேன். குலாம் நபி ஆசாத் அவர்கள் காங்கிரஸ் இயக்கத்தை சேர்ந்த மூத்த அமைச்சர் அவர்கள். எனவே அவர் தான் வந்து நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தி பேசினார ஒழிய இணை அமைச்சர்லாம் வந்து எப்பவுமே நாடாளுமன்றத்தில் வந்து எல்லாம் அறிமுகப்படுத்த முடியாது. ஆனால் அதே நேரத்தில் கேபினெட்டில் வந்து நாங்கள் தமிழ்நாட்டில் இந்த நீட்டு தேர்வை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கிற கலைஞர் சொன்ன கருத்தையும் அந்த கேபினெட்டில் சொல்லப்பட்டது மட்டுமல்ல, அப்பொழுது முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் கடிதமே எழுதினார். என்ன எழுதினார்னா, தமிழ்நாட்டுக்கு நீட்டு ஒத்து வராது, நாங்கள் இங்கே அறிமுகப்படுத்த மாட்டோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னார்கள். அவருக்கு உத்தரவாதம் கொடுத்தாங்க. நாங்கள் தமிழ்நாட்டில் நாங்கள் ராஜ்மோகன் அவர்கள் எந்திரிச்சு ஒரு சில பதிலெல்லாம் கொடுத்தாரு. இது மாதிரி நாங்கள்லாம் அப்பயே கார் போகாத இடத்துல காலடி வைத்து அனிதாவின் மரணத்திற்கு நாங்கள் போய் அங்கே போய் ரீச் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க. லைவ் வேற போகுது
அதனால நீக்கிறதா இருந்தா உடனே நீக்கிடுங்க அப்படின்றாரு. எந்த ஒரு கட்சி லைவ் வேணும்னு சொன்னாங்களோ என்ன ஆச்சுன்னா எக்ஸ்தலத்துலேயும் இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே எக்ஸ்தலம் ப்ளஸ் வந்து இன்ஸ்டாகிராம்லாம் இந்த மாதிரி ஷார்ட்டாக பேசுறது தான் இந்த பதிலடி அந்த பதில்னு ஃபயரை விட்டு மியூசிக் போட்டு எல்லாம் தூள் கிளப்பிட்டு இருக்காங்க இந்த டிவிகே விர்ச்சுவல் வாரியர்ஸ். அதனால தான் டிஎம்கே நேற்று இரவே அவசர அவசரமாக ஒரு கூட்டத்தை போட்டாங்க. இங்கே பாருப்பா நம்ம கொஞ்சம் அப்பப்போ பதிலடி கொடுக்கறதெல்லாம் வந்து நம்மளுக்கு எதிராகவே இது மாதிரி ஷார்ட் வீடியோவில் போடுறாங்க. இப்போது நிலைமைக்கு திமுகவுக்கு ஆதரவாக ஷார்ட் வீடியோ போகிறது சன் நியூஸ் மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. சன் நியூஸ் மட்டும்தான் கொஞ்சம் வெட்டிங்ஸ் இதெல்லாம் விட்டு அவங்களுக்கு ஆதரவாக போட்டுட்டு இருக்கிறாங்க. மற்றபடி மேக்சிமம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பதில் சொல்கிறத எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டுட்டு இருந்தாங்க. ராஜ்மோகன் அவர்கள் வந்து மற்றொரு தீர்மானத்தையும் கொண்டு வந்தாங்க. இந்த நிதி பாதுகாப்பு ஒழுங்குமுறை சட்ட திருத்தம் எஃப்சிஆர்ஏ கொண்டு வந்தாங்க. எஃப்சிஆர்ஏ சட்ட திருத்தம் கொண்டு வரும்போது தான் அந்த ஜவஹர்லாலாம் வந்து எஃப்சிஆர்ஏவே தேவையில்லைன்றாரு. எதுக்கு நம்ம அந்த எஃப்சிஆர்ஏ வச்சு தான் இன்னைக்கு நிறைய பேர் வந்து கிறிஸ்டியன் பள்ளிகள்லாம் உருவாக்கப்பட்டது. அந்த கிறிஸ்டியன் பள்ளிகள் கொடுத்த கல்வியின் அடிப்படையில் தான் இன்னைக்கு நம்ம இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கோம். ஆனால் இது கொண்டு வந்து ஒட்டு மொத்தமாக தடுக்கிறது அப்படின்லாம் சொன்னாங்க. பட் இவங்க தீர்மானம் கொண்டு வரும்போது எஃப்சிஆர்ஏவில் வந்து தேசத்துக்கு பாதுகாப்பு அப்படின்றது நாங்கள் முன்னுரிமை கொடுக்குறோம். பட் அதே சமயத்தில் இதை வந்து எஃப்சிஆர்ஏ தடுக்கணுன்றாங்க. என்ன அங்கே மேஜராக நம்ம வளவலன்னு சொல்ல வேண்டாம். அவங்க பேசுனதை வச்சு நம்ம இவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, அங்கே என்ன இருக்குன்ற சொல்லிடலாம். எஃப்சிஆர்ஏ வந்தால் இந்த கிறிஸ்டியன் நடத்துகின்ற பள்ளிகள் கல்லூரிகள் எல்லாமே ஒட்டுமொத்தமாக அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டில் போயிடும், முழுமையாக போயிடும். இனி முழுக்க அதை வந்து அப்படியே கபலீகரம் செய்கிறாங்க. இனி முழுமையாக ஃபண்டு தடுக்க போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அங்கே இருக்கக்கூடிய நிலுவையில் இருக்கக்கூடிய எஃப்சிஆர்ஏ சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா மொத்தம் 14,000 ரிஜிஸ்டர்டு எஃப்சிஆர்ஏ இருக்குது, அவ்வளோதான் இருக்குது இப்போதைக்கு 14,000 பேர். இந்த 14,000 பேர் வந்து இப்போ $200 பக்கம் $200 வாங்குறாங்கன்னா அதில் $30 தான் அவங்க எதுக்காக வாங்கணுன்றதை செலவு பண்ணுறாங்க. மீதி $170 வந்து அவங்க தனிப்பட்ட செலவுக்கு கார் வாங்குறது இது மாதிரி அவங்க தனி வாழ்வுக்கு செலவு பண்ணி அவங்க சுகபோக வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. யார் ஒரு சர்ச்சினுடைய ஃபாதர்ஸோ இல்லை மற்றவங்களோ வந்து தனிப்பட்ட முறையில் இருக்காங்க. பட் அதற்கான புது விளக்கங்கள் எங்களுக்கு வேண்டும். எவ்வளோ நீங்கள் வாங்குறீங்க, எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, அதை டீட்டெயிலாக கேட்குறாங்க. தடுக்கலாம் சொல்ல, அந்த டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் கேட்குறாங்க. அங்கே இங்கே இன்னும் ஃபுல்லாக அவங்க சப்மிட் பண்ணல, இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. இரண்டாவது விஷயம் என்னென்னா இதற்கு முன்பு 25,000 எஃப்சிஆர்ஏ பக்கம் இருந்தது. இந்த 14,000 வந்து குறைஞ்சதில் இதில் இன்னொரு மிக முக்கிய பங்குன்னா நிறைய பேர் நிறைய நிதி வாங்கிட்டு பள்ளி கல்லூரிகள் மிகப்பெரிய இடங்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த என்ஜிஓவை க்ளோஸ் பண்ணுறாங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அந்த தனிப்பட்ட நபர், அதாவது என்ஜிஓவுக்கான தலைமை பொறுப்பில் இருக்கிறார் பார்த்தியா, அவரே ஃபுல்லாக தனக்காக மாற்றிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய இல்லீகலாக போயிருக்கு. அதாவது என்ஜிஓவில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் நிறைய இது மாதிரி ஃபுல்லாக ஃபண்டு வாங்கி கட்டினதுக்கப்புறம் என்ஜிஓ போதிய ஃபண்டு வரலன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த இடங்கள் எல்லாம் அந்த என்ஜிஓடைய செக்ரட்டரி இருக்கிறார் பாரு, அவருக்கு தனிப்பட்ட முறையில் மாற்றிக்கிறாரு. இது வந்து சட்டங்கள் ஒன்றும் சொல்லலை. இது எல்லாமே வந்து ப்ராப்பராக ஒரு லீகலைஸ் பண்ணுறாங்க அங்கே. அப்புறம் நிதியல் அப்படின்ற அடிப்படையில் வந்து இல்லீகலாக இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ எங்கேயோ ஒரு போராட்டம் நடக்குதுன்னா இந்த எஃப்சிஆர்ஏல இருக்கின்ற ஒரு சில குரூப் வந்து அங்கே போயிட்டு உதவி செய்கிறன்றது பேரில் அரசாங்கத்துக்கு எதிராக போராடும் போது அங்கே போய் சாப்பாடு செஞ்சு போகிறது, மற்ற உதவிகள் செய்கிறது, இது எல்லாமே நாளைக்கு வந்து இது மாதிரி கணக்காட்டும் போது அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டம் பண்ணும்போது ஒரு என்ஜிஓட வேலை என்ன, அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் பண்ணுறது கிடையாது, சேவை பண்ணுறது. அது இல்லாமல் நீங்கள் மாற்றி பண்ணிங்கன்னா கேன்சல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள். ஏடிஎம்கே வந்து இந்த எஃப்சிஆர்ஏ சட்டத்துக்கு வந்து நடுநிலை வகிக்கிறாங்க. ஏன்னா இந்த மசோதா வந்து நாடாளுமன்றத்தில் பரிசீலனை உள்ளது. சிறுபான்மையின் உரிமையை வந்து அவங்க மதிக்காமல் பண்ண மாட்டாங்க, அதனால் நாங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. இது அங்கேருந்து முடிவு. வேணால் அந்த ப்ரேயர் பண்ண பதிவும் காட்டுறவங்களுக்கு. அப்புறம் இன்னொரு சூலூரில் அபிஷேக்னு சொல்லிட்டு தாவேக் எம்எல்ஏ, ரொம்ப யங் ஏஜ் தான். டிஎம்கேவை பார்த்து நீங்கள் ஜென்சி போராட்டம் நடத்தலாம், ஆனால் எங்களை மாதிரி ஜென்சி எம்எல்ஏ உருவாக்க முடியாதுன்னு ஒரு கேள்வியை கேட்டு கடைசியில் அந்த மின்னலுக்கே வந்து ஒரு சிரிப்பு, வானத்தை வளைக்கிறேன் மின்னலை விழுங்குறேன்னு சொல்லிலாம் பேசினார் அப்படின்னு சொன்ன உடனே இந்த சைடில் எழுதுன அந்த லேடிங்களுக்கெல்லாம் அவ்வளோ சிரிப்பு வந்துச்சு. அவர் பேசணுன்னே அந்த டைலாக் மட்டும் காட்டுற குறித்தான விவாதத்தின் போது திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் விவசாயிகளுக்காக உழைத்ததாக கூறி வானத்தை வளைத்தோம், மின்னலை வீங்கினோம் என்றெல்லாம் பாட்டு பாடினார்.
கடந்த ஆட்சியின் முடிவில் பாருங்க. அதுக்கப்புறம் எடப்பாடி அவர்கள் பேசினார். இடையில ஒரு சிலர் எல்லாம் பேசினாங்க. எடப்பாடி அவர்கள் 3/4 மணி நேரம் நல்ல டைமிங் கொடுக்குறாங்க. கோச்சுக்கணும், இந்த ஆட்சியில் ஒரு கட்சியில் வெற்றி பெறாங்க, வெற்றி பெற்ற பிறகு உடனே ராஜினாமா பண்ணுறாங்க, உடனே வேறு கட்சியில் சேர்க்குறாங்க. இது என்னென்னு சொல்கிறது, குதிரை பேரம் சொல்ல முடியும். இப்படிப்பட்டதெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் 2017 புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சிக்கு எங்களுக்கும் உடன்பாடு உண்டு. 2017க்கு அப்புறம் வந்த உங்களுடைய ஆட்சிக்கும் எங்களுக்கும் உடன்பாடு இல்லை. அது ஏனென்றால் உண்மையான அதிமுக கிடையாது, அது அம்மாவுடைய அதிமுக கிடையாது. நீங்க சொல்லும்போது இருங்க, உட்காருங்க. குதிரை பேரம்னு சொல்றதுக்கு நான் விளக்கம் கொடுக்கணும். அம்மாவோட அதிமுக இருக்கிற வரைக்கும் நீட் கொண்டு வரப்படவில்லை, ஜிஎஸ்டி கொண்டு வரப்படவில்லை, சிஏஏ கொண்டப்படவில்லை, சிஏஏ கொண்டு வரப்படவில்லை. உங்களுடைய ஆட்சியில் தமிழகத்தினுடைய நலனுக்கு எதிராக டெல்லியுடன் சரண்டர் ஆனீங்க நீங்க. அதனால்தான் எங்களோட முதலமைச்சர் நீத்து போன அதிமுகன்னு சொன்னார். அதனால உங்கள் மீது நம்பிக்கை இருந்தால் சட்டமன்ற உறுப்பினர்கள் ரிசைன் பண்ணி தமிழக வெற்றி கழகத்தில் சேர வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் தலைமை மீது அதிமுக தொண்டர்கள் முழுவதுமாக விலகியதால் தான் தமிழக வெற்றி கழகம் உண்மையான புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய விசுவாசிகளும் அம்மாவோட விசுவாசிகளும் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து பணியாற்றிட்டு இருக்கார்கள். அதனால உங்களுடைய வார்த்தைகள் குதிரை பேரம் சொல்வது என்பது தவறு. எதிர்கட்சிகளுக்கு இந்த அளவுக்குலாம் டைம் கொடுப்பாங்களான்னா, போன டைம் வந்து அப்பாவும் மட்டும் தாங்க பேசினாரு. அப்பாவும் மட்டும் தான் என்ன பேசினாலும் உட்காருன்ட்டு இது மாதிரிலாம் நடத்தவே மாட்டாங்க. ரொம்ப எலாபரேட்டாக ஃபுல்லாக டைமிங் கொடுத்தாங்க. எடப்பாடி அவர்கள் 1000 விமர்சனம் வைத்தாலுமே வந்து அவர் முழுமையாக டைம் கொடுத்தாங்க. அவங்க ஏடிஎம்கேனுடைய முழு வரலாறையும் சொல்லி முடிச்சிட்டாரு. மொத்த திட்டத்தையும் நாங்கள் கொண்டு வந்தது தான். கொரோனா காலத்தில் அப்படி இருந்த அந்த நிதிநிலையை வந்து படுத்து தூங்கியிருந்த நிதிநிலையை நாங்கள் தான் கொண்டு வந்தோம். அம்மா கொண்டு வந்த திட்டங்கள் என்ன, இப்போ அரசாங்கம் எல்லாத்தையும் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்குன்றாங்க. இப்போ என்ன கேள்வின்னா, இவர் சொல்றது என்னன்னா ஏடிஎம்கேனுடைய திட்டம் தான் அவங்க ஸ்டிக்கர் ஒட்டி இருக்காங்கன்றாங்க. அவங்க டிஎம்கே என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் கொண்டு வந்தது தான் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறான்றாங்க. எது எப்படியோ இனி டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் சேர்ந்து செயல்படுறதுக்கான அறிகுறிகள் 100% கிட்டத்தட்ட தெரிந்து விட்டதாக தென்படுகிறது. இவங்க 2 பேரும் இணைந்து பிஜேபியுடன் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக தென்படுகிறது. அதன் நோக்கி தான் விவாதங்களோடு இருந்தது. ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்கள் முன்னேறிய மாநிலம் மாறுவதற்கு காரணம் விமான நிலையங்கள் கண்டிப்பாக விரிவுபடுத்த வேண்டும், விமான நிலையங்களை விரிவுபடுத்துகிற வழியை பாருங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு ஆக்கப்பூர்வமான சில அறிவுரைகளையும் சில விமர்சனங்களையும் சில கருத்துக்களையும் வந்து பதிவு பண்ணார். பட் கடைசி நேரத்தில் வந்து என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, குதிரை பேரம் என்ற ஒரு வார்த்தையை பேசினார். அந்த குதிரை பேரம் என்ற வார்த்தைக்கு அப்புறம் தான் ஒரு பெரிய மோதலே வெடிச்சிருச்சு. கோவத்தர் விவகாரத்தில் எடுத்து 2017க்கு முன்னாடி வரைக்கும் நீட்டுன்றது வரல, அம்மா இறந்த வரைக்கும் தான் எங்களுக்கு அம்மாவோட ஆட்சி, எங்களுக்கு நாங்கள் அவங்களோட இருக்கோம், அதுக்கப்புறம் வந்து இது பிஜேபியோட இணைந்து விட்டதுன்னு சொல்லிட்டு நிறைய ஒரு எதிர்ப்பு கருத்துக்களையும் அதையும் இதையும் சொல்லி மிகப்பெரிய ஒரு விவாதமே நடந்தது. ஸோ இன்றைக்கு ஒரு அளவுக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரவிக்குமார் அரசியல் உண்மைகள். நன்றி, வணக்கம்.